நம்ம ஹீரோயினும் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் வேலை தேடிட்டுருக்கா. ஹீரோ ஒரு ஷூ கம்பெனி தொடங்கி தனக்கான அடையாளத்தை உருவாக்கணும்னு கனவுகளோடு இருக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால் வருது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, வேலையும் கிடைக்கிது. அப்போது ட்ரைனிங்க்கு தன்னோட டீம்மேட்ஸோடு போகும்போது மேனேஜர் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அந்த வேலையை விட்டு வந்துடுறாங்க. அடுத்த ஒரு நாள் வெளியூரில் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். ட்ரெயினில் ஏறி உட்காந்ததும் இப்போ தன்னோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே கால் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவும் டபால்னு பக்கத்து சீட்டில் வந்து உட்கார்றாரு. அவளுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஒரு நாள் ஹீரோ அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். அப்போ தன்னோட ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறான். இந்த மாதிரி ஒரு அழகான டிசைனோட ஷூவை க்ரியேட் பண்ணுறது தான் என்னோட ஆம்பிஷன். எனக்கான ஸ்பான்சர்ஸை நான் தேடிட்டுருக்கேன், கிடைச்சதும் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டுருக்கான். ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கு அந்த வெளியூர் வேலையும் கிடச்சிருது. இவங்களுக்குள்ள ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகுது. முன்னாடி மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிகிறதில்ல. ஒருத்தர் மிஸ் பண்ணுறாங்க. சண்டைகளும் வருது. காரணமே இல்லாமல் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சும் போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஹீரோ தனக்கான பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டான். அந்த பிராண்ட் ஷூவை லான்ச் பண்ணுற ப்ரோக்ராமோட க்ரியேட்டிவ் ஹெட்டே நம்ம ஹீரோயின் தான். 2 பேரும் ஒருத்தர் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வேலை சம்மந்தமாக ஒருத்தர் பார்க்க வேண்டி இருக்குது, ஒன்றா வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஹீரோயின் பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் தன்னோட ஷூவை அறிமுகப்படுத்திட்டு ஹீரோ சொல்கிறான், இது இந்த உலகத்திலே நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு பொண்ணை இன்ஸ்பிரேஷனாக வச்சு உருவாக்கின ஷூ தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அப்படியே இதையும் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் பாஸ்ட்டை மறந்துட்டு புதுசாக ஒரு ஃப்யூச்சரை தொடங்கலான்னு முடிவுக்கு வராங்க. ஒன்று சேர்ந்துடுறாங்க.